قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் மற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று மட்டுமாகிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இறைவனுடைய மிக பெரும் உதவியால் தொடர்ந்து ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக மார்க்க சிந்தனைகளை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஷைத்தான் எந்தெந்த வழிகளில் நம்மை வழிகெடுப்பதற்காக வருகிறான், எந்தெந்த திசைகளில் வருகிறான் என்பதை தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். அதில் இறுதியாக ஷைத்தான் நம்மிடத்தில் வெட்கக்கேடான காரியங்களை ஏவுவான். எதுவெல்லாம் அருவருக்கத்தக்க காரியங்களாக இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய வகையில் நமக்கு பல ஆசை வார்த்தைகளை ஊட்டுவான் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அப்போ இதோடு மட்டுமில்லாமல் இந்த ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் ஏராளமான ஊசலாட்டங்களை போடுகிறான். இந்த அருவருக்கத்தக்க காரியங்களை செய்வது என்று ஒரு பக்கம், அதுக்கு முன்னாடி ஏராளமான தீமைகள், இறைவன் தடுத்த காரியங்களை செய்வது போன்று, அல்லது இறைவன் எதையெல்லாம் நமக்கு அருவருக்கத்தக்க காரியங்களாக சொல்லி காட்டியிருக்கிறானோ, தீமையாக வெட்கக்கேடானதாக சொல்லியிருக்கிறானோ அது போன்ற பல சிந்தனைகள், இன்னும் குஃப்ரியத்தான சிந்தனைகள், இப்படி பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் வரும். இதெல்லாம் யாரிடத்திலிருந்து வருகிறது என்று பார்த்தால் எல்லாம் ஷைத்தானிடத்திலிருந்து தான் வருகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு நேரத்தில் சஹாபாக்கள் வருகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். ஜா அன்-நாஸு மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தோழர்களிலிருந்து சில மக்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள்லாஹ் இடத்துல வருகிறார்கள். வந்து ஃபஸஅலூஹு, நபிகள்லாஹ் இடத்துல கேட்கிறார்கள், இன்னா நஜிது ஃபி அன்ஃபுஸினா மா யதஆலமு அஹதுனா அன் யதகல்லம பிஹி. எங்களில் ஒருவர் ரொம்ப மோசமான சில விஷயங்களை அவருடைய மனதுக்குள்ளாக பார்க்கிறார். அது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், அது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க, ரொம்ப மோசமான அல்லது ரொம்ப ஒரு பகிரங்கமான ஒரு காரியத்தை மனசுக்குள்ளே நினைக்கிறோம். இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அல்லாஹுடைய தூதரே என்று சஹாபாக்கள் எல்லாம் நபிகள்லாஹ் இடத்துல வந்து கேட்கிறார்கள். இப்படி கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார், பதில் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? மறுபடியும் கேள்வி எப்படி கேட்குறாங்க தெரியுமா? வக்கது வஜத்துமுஹு, அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? உண்மையிலேயே அப்படி உங்களுக்கு தோணுச்சா? உண்மையிலேயே உங்களுக்கு அப்படி ஏற்பட்டுச்சா அப்படின்னு சஹாபாக்கள் இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்படி கேட்டுவிட்டு அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காலு நாம், ஆமாம் அல்லாஹுடைய தூதரே, அப்படி தான் நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அப்படி தான் வருது. அது எல்லாம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சில எண்ணங்கள் தோன்றுகிறது. அப்படிப்பட்ட விகாரமான ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் என்னுடைய மனசுக்குள்ளே வருது அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ராக்க சரிஹுல் ஈமான், அதுதான் ஈமானில் பரிபூரணம், ஈமானில் சரியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள்லாஹ் சொல்கிறாங்க. யோசித்து பாருங்கள், சஹாபாக்கள் கேட்டது, என்னடா இவ்வளோ மோசமான செயலாக இருக்குது, இதெல்லாம் எங்கள் மனசில் வருது அப்படின்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க.
ரசூல்லா சொல்றாங்க அப்படி வருதுன்னா நீங்க கரெக்டா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. ஷைத்தானை பொறுத்தவரையில் யாரிடத்தில் வழிகெடுக்க வேண்டுமோ அவங்கள்ட்ட தான் வருவான். ஆல்ரெடி கெட்டு குட்டிச்சோரா போயிருக்கிறாங்க, நாசமா போயிருக்கிறாங்க, தெருவில் ஒருத்தன் நாசமா சுத்திட்டு இருக்கிறான், அவன்கிட்ட வருவானா? ஏற்கனவே பேசுகிற எல்லா விஷயமும் அருவருக்கத்துக்கு செயல்கள், பேச்சுக்கள், நன்மையான காரியம் அவன்கிட்ட எதுவுமே இல்லை. அவன்கிட்ட வழி கெடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவன்கிட்ட போய் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? அவன் தான் ஆல்ரெடி கெட்டு போயிட்டானே, கெட்டு குட்டிச்சோரா போயிட்டானே, நாசமா போயிட்டானே, அவன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ யாரிடத்துல சொல்லணும்? யாரெல்லாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஈமானிய குணம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வழி எடுக்க வேண்டும், அவர்களை நாசப்படுத்த வேண்டும். இப்போ என்ன வழி? அவங்கள்ட்ட வா. ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறாங்களா அவங்கள்ட்ட வந்து தேவையில்லாத பல விஷயங்களை போடுறது, பல்வேறு விதமான ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவது, தீமையான காரியங்களை ஏவுவது, இது மாதிரியான விஷயங்களை இவன் சொல்லுவான். அப்ப நீங்க சுதாரித்துக் கொள்கிறீர்கள் என்றால், ஆஹா நமக்கு என்ன இவ்வளவு கெட்ட எண்ணம் வருது, கெட்ட மாதிரியான சிந்தனை வருது, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தடுக்கப்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய மனசுல தோணுது என்ற சிந்தனை உங்களுக்கு வருதுன்னா, நீங்க அதிலிருந்து விழிப்படைய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் நீங்க ஈமான்ல பரிபூர்ணமா இருக்கிறீங்க. அதிலிருந்து தவிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்கல்ல, ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வருதுன்னு நீங்க உணர்கிறீர்கள் அல்லவா, நீங்கள் பரிபூர்ணமான ஈமானில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி எல்லாரும் சொல்கிறார்கள். உண்மையிலேயே ஷைத்தான் இந்த வஸ்வாசம் எல்லாம் போடுறான். அல்லாஹ்வே தன்னுடைய திருமணம் சொல்லும்போது என்ன சொல்றான்? அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ், அவன் மனிதருடைய உள்ளங்களில் கெட்ட எண்ணங்களை போடுகிறான், ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்க என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். இப்போ மனிதருடைய உள்ளங்கள்ல ஏராளமான கெட்ட எண்ணங்களை, ஊசலாட்டங்களை இந்த ஷைத்தான் போட்டுக்கொண்டே இருப்பான். அப்ப நம்ம சுதாரித்துக் கொள்ள வேண்டும், அதிலிருந்து நாம விழிப்படைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நபிகளார் ஒரு நேரத்தில் ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது அவருடைய மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் 2 பேர் கடந்து போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கூப்பிட்டு சொன்னாங்க, ஏன்பா இது என் மனைவிப்பா, சஃபியா பின் சுவைதா, இது என்னுடைய மனைவி தான் என்று ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டு அங்க சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தூய்மையானவன், உங்க மேல நாங்க தப்பான என்ன நினைப்போமா அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? இன்ன ஷைத்தான் எஜ்ரி மஜ்ரத்தம், ஷைத்தான் ரத்தம் ஓடக்கூடிய எல்லா இடங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் சொன்னார்கள், வ இன்னி ஹஷீது, நான் பயப்படுகிறேன், ஐயகதிஃப ஃபி குலூபிக்குமா ஷையன், உங்களுடைய உள்ளத்தில் ஏதேனும் கெட்ட விஷயங்களை, கெட்ட காரியங்களை அவன் போட்டு விடுவானோ என்று நான் பயப்படுறேன்பா. அப்ப உள்ளத்துல பல்வேறு விதமான ஊசலாட்டமா ஷைத்தான் போடுவோம். எந்த நேரமும் இந்த சிந்தனையை மாற்றலாம், எப்படி இவனை வழிகெடுக்கலாம், எப்படி இவனுடைய சிந்தனைகளை வேறு விதமாக மார்க்கத்தை விட்டும் வேறு திசையாக கொண்டு செல்லலாம் என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் உள்ள அந்த நல்ல எண்ணங்களை விட தீய எண்ணங்களை மிகைப்படுத்தி நம்மை விகாரமான செயல் செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான ஊசலாட்டங்களை உள்ளத்தில் போடுவோம். அப்ப நம்ம சுதாரிப்பா இருந்துக்கணும். சுதாரிப்பாக இல்லாமல் போய்விட்டோம் என்றால் அந்த ஷைத்தானுடைய வலையில் நாம சிக்கிக்கொள்வோம். அதை நாம் மாட்டிக்கொண்டு பல்வேறு விதமான தவறுகள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுவதற்கு அதுவே ஒரு காரணமாக மாறிவிடும். இப்ப உள்ளத்தில் இந்த மாதிரி சிந்தனை போடுறான்ல, ரசூலுல்லாஹ் அது பரிபூர்ணமான ஈமான்னு சொல்லிட்டாங்க. அப்ப உள்ளத்துல இந்த மாதிரி சிந்தனை வருது, கெட்ட எண்ணங்கள் வருது, இதுக்காக அல்லாஹ் நம்மை தண்டிப்பானா? இதுக்காக அல்லாஹ் நம்மளை நாளை மறுமையில பிடித்து விடுவானா என்று கேட்டால் அல்லாஹ் அதுக்கெல்லாம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில பார்க்க முடிகிறது. 2528வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ தஸாவஸலி அன் உம்மதி, என்னுடைய உம்மத் விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை மன்னித்து விட்டான், எனக்காக வேண்டி மன்னித்து விட்டான். என்ன விஷயம் அது? மா வஸ்வஸ பிஹி சுதூருஹா, அந்த உம்மத்தினுடைய விஷயத்தில், மனிதனுடைய விஷயத்தில் அவங்களுடைய உள்ளத்தில் எதெல்லாம் வஸ்வாஸ் ஏற்படுத்தப்படுகிறதோ, ஷைத்தான் மூலமாக ஊசலாட்டங்கள் ஏற்படுத்தப்படுகிறதோ, கெட்ட எண்ணங்கள் வருகிறதோ, அந்த கெட்ட எண்ணங்களுக்காக வேண்டியெல்லாம் அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை பிடிக்க மாட்டான், மன்னிச்சிருவான், அல்லாஹ் அந்த உம்மத்தை தண்டிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லாஹ் சொல்கிறார்கள். அதுக்கு 2 கண்டிஷனையும் சொல்றாங்க. மாலம் தஃபால் தாலம், அவன் அதை செய்யாதவரை, எண்ணம் வருதுல்ல, அந்த எண்ணம் வந்தவுடனே தப்பான எண்ணம், கெட்ட எண்ணம் என்று சுதாரித்துக் கொள்வான் என்றால் ஓகே, பிரச்சனை இல்லை. அதை செய்து விடுவான் என்றால் அந்த கெட்ட எண்ணம் ஏற்படுத்தப்பட்ட மாதிரி, அந்த விஷயங்கள் கெட்ட தீமையான காரியங்கள் ஏற்படுத்தப்பட்ட மாதிரி அதை செய்து விடுவான் என்றால் அப்ப மன்னிக்க மாட்டான். அப்ப அந்த கெட்ட காரியம் செய்ததுக்காக அல்லாஹ்ட்ட நம்ம பிடிபடுவோம். அதே போன்று அவுத்த கல்லம், அதை வேற யார்ட்டையும் சொல்லவும் கூடாது. அருவருக்கத்தக்க வெட்கக்கேடான பல்வேறு விதமான தீமையான காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் நம்ம செவியுறுகிறோம் என்றால் அதை நம்ம வெளியே சொல்லக்கூடாது. இப்படிலாம் என் மனசுல வருது. ஏன்னா சஹாபாக்கள் வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க? இப்படிலாம் சொல்ல முடியல அப்படின்னு தான் சொன்னாங்க.
அது மாதிரி நம்ம வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நம்முடைய நண்பர் தானே, நம்முடைய மனைவி தானே, நம்முடைய கணவர் தானே என்று வருகிற கெட்ட எண்ணங்களை நாம் வெளியே சொல்லிடக்கூடாது. அதை மனதுக்குள்ளேயே நாம் வைத்துக் கொள்வோம் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பிழைப்படுத்த மாட்டான், அதை பிழையாக பார்க்க மாட்டான். நம்ம சொல்வதனால யாரிடத்துல சொல்கிறோமோ அவங்களுக்கும் அந்த கெட்ட எண்ணங்கள் வரும், அவங்களுக்கும் அந்த தீமைகள் வரும், அந்த தீமைகள் செய்வதற்குண்டான நாட்டம் அவனுக்கும் ஏற்படும். அப்ப அதுக்கு நாமளே காரணமாகிறதுனால அல்லாஹ் அதை சொல்கிறான், அது சொல்லக்கூடாது, சொன்னா ஒண்ணு பிடிப்பேன் அப்படிங்கிற அந்த கண்டிஷனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வர்றதுக்கான காரணம் ஷைத்தானாக இருக்கிறான். அப்படி வருகிற பொழுது அல்லாஹ் அந்த கெட்ட எண்ணங்களுக்காக நம்மை பிடிக்க மாட்டான். அதுக்கு ரெண்டு கண்டிஷன், நாம் அதை செய்யக்கூடாது, அதே மாதிரி அது வேறு யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் இந்த கெட்ட எண்ணங்கள் உள்ளத்தில் ஏற்படுறதுனால அல்லாஹ் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். பல சமுதாயங்களுக்கு இதை ஏற்படுத்தி இருந்தான். அப்படி ஏற்படுத்திய அதே சட்டத்தை கெட்ட எண்ணம் உள்ளத்தில் கூட வந்துடக்கூடாது, வந்தாலும் உன்னை பிடிச்சிருவேன், உனக்கு தண்டனை தான் என்று அல்லாஹ் சில விஷயங்களை அல்லாஹ் இறக்கியிருந்தான். அப்படி இறக்கும் பொழுது அந்த வசனத்தை இறக்கிய உடனே சஹாபாக்கள் ஓடி வருகிறார்கள். அது என்ன வசனம்? லில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வல் அர்த் அது அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் பக்கராவினுடைய 284வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்க எதையெல்லாம் வெளிப்படுத்துகிறீர்களோ, எதையெல்லாம் நீங்க உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக நினைக்கிறீர்களோ எல்லாத்தையும் முடிப்பேன், எல்லாத்துக்கும் தண்டனை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்குவான். இப்படி வசனத்தை இறக்கிய உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களுக்கு தொழுமாறு சொல்லுகிறீர்கள், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தொழுகிறோம். நோன்பு வைக்குமாறு சொல்றீங்க, நாங்கள் அது செய்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது எங்களுக்கு கஷ்டமாலாம் தெரியல. அதே போன்று எங்களை நீங்கள் ஜிஹாது செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட வேண்டும் என்று சொல்கிறீர்கள், அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமா தெரியல, ஈஸியாக தான் இருக்குது, நாங்கள் அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போன்று எங்களுக்கு பல்வேறு ஹஜ் செய்யுமாறு, பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை செய்யுமாறு சொல்லுகிறீர்கள், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த வசனம் இப்போது தற்போது உங்களுக்கு இறங்கி இருக்கிறதே, இந்த வசனம் எங்களுக்கு முடியாது, எங்களால் இதை தாக்கு பிடிக்க முடியாது, இதுக்கு எங்களை சக்தி பெற முடியாது, வலா நுத்தீகுஹா, அதுக்கு நாங்கள் சக்தி பெற மாட்டோம் என்று சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் எப்படி இதுக்கு ரிப்ளை பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி என்னப்பா நீங்க இந்த வேதக்காரர்கள் இருக்கிறாங்களே யூத கிறிஸ்தவர்கள், இவங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்றீங்களே, அவங்க என்ன சொன்னாங்க? காலு சமியானா வாசைனா, நாங்கள் செவியுற்றோம், அதுக்கு மாறு செய்தோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த மாதிரி இல்லப்பா நீங்க சொல்றீங்க, செவியுற்றோம், அல்லாஹ்வுடைய வசனத்தை நாங்கள் கேட்டோம், ஆனால் எங்களால் அது கடைபிடிக்க முடியாது, நாங்கள் மாறுதான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்றீங்களேப்பா என்று அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. கூலு சமயனா வாத்தானா, நாங்கள் செவியுற்றோம், கட்டுப்பட்டோம், குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர், இறைவா எங்களை மன்னித்து விடு, நாங்கள் செய்கிற காரியங்களுக்கெல்லாம் எனக்கு நீதான் மன்னிப்பை வழங்க வேண்டும், உன்னிடமே நாங்கள் திரும்ப வரப்போகிறோம் என்று இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் கற்றுத் தருகிறார்கள். இது ஆரம்பத்தில் இப்படி நடந்துச்சு. உள்ளத்தில் கூட கெட்ட எண்ணம் வரக்கூடாது, தவறான எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது, வந்தால் அதுக்கும் தண்டனை இருக்கு, அல்லாஹ் பிடிச்சிருவேன் அப்படின்னு வசனத்தை இறக்கணும்னு சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். அடுத்தபடியாக ஆமன ரசூல் என்று சொல்லக்கூடிய 285, 286 ஆகிய வசனங்களை அல்லாஹ் இறக்குகிறான். இறக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய நபிலார் கற்று தந்தாங்களே அதே வாசகத்தை வகாலு சமயானா வத்தானா என் குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகங்களோடு அமைத்து அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, ஒரு ஆத்மா அதுக்கு என்ன சக்தி இருக்குதோ அந்த சக்திக்கு மீறி அல்லாஹ் யாரையும் சோதிக்க மாட்டான், யாரையும் அல்லாஹ் பிடிக்க மாட்டான். லஹாமா கசபத் வலைஹா மக்தசபத், அந்த ஆத்மா எதை சம்பாதித்ததோ, எது அந்த ஆத்மா செய்ததோ அது மட்டும்தான் அதுக்கு உண்டானது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். அதிலேயே அல்லாஹ் சில துஆக்களையும் கற்றுத்தருகிறான். ரப்பனா லா துஆஹிதுனா இன்ன சீனா வஹ்தானா, இறைவா நாங்கள் மறதியாகவோ அல்லது சில தவறுகள் செய்து விட்டாலோ எங்களை பிடிச்சிராதே. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ சுமத்தினாயே அது மாதிரி எங்களுக்கு சுமத்திராதே என்று அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியான துஆவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத் தருகிறார். இப்போ ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு, உள்ளத்தில் நினைக்கிறதுக்கு ஷைத்தான் இப்படி வருவான், வந்து உங்களுக்கு போடுவான், நீங்க எதையும் நினைக்க கூடாது, எந்த விதமான ஊசலாட்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் வச்சிருந்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய நபியல்லாட்ட சஹாபாக்கள் முறையிட்ட உடனே அல்லாஹ் அந்த வசனத்தை மாற்றி நீங்க உள்ளத்தில் நினைக்கிறதுல உங்களுக்கு தண்டனை கிடையாது என்று அல்லாஹ்வுடைய நபியல்லா சொன்னார்களே, அந்த அடிப்படையில் அந்த தண்டனை கிடையாது, அல்லாஹ் அதை மன்னித்து விட்டான். அவங்க அதை சொல்லாமல் வேற வெளியே யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கணும், அதே மாதிரி அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்கிற அந்த கண்டிஷனோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி
இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தில் எந்த மாதிரிலாம் அந்த ஷைத்தான் வந்து ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான் என்று பார்த்தால் பல்வேறு விதமான சந்தேகங்களை ஏற்படுத்துவான். பல்வேறு விதமான சந்தேகமான காரியங்களை அந்த விஷயங்கள்லாம் அல்லாஹ் அந்த சந்தேகத்தினுடைய விளிம்புக்கு கொண்டு போவான். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஹலாலுல் பையுனுன், ஹலால் தெளிவானது, வல் ஹராமுல் பையுனுன், ஹராமும் தெளிவானது. எது ஹலால் எது ஹராம் தெளிவா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதுக்கு மத்தியில் பைனஹுமா, ரெண்டுக்கும் மத்தியில் சில விஷயங்கள் இருக்கிறது. முத்தஷாபிஹாத், அது சந்தேகத்திற்குரியவையாக இருக்கிறது. அப்படி சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் நீங்கள் செல்வீர்கள் என்றால், இது ஒரு சந்தேகமா தெரியுதுன்னா அதிலிருந்து விலகிக்கோங்க, அதிலிருந்து நீங்கள் தூரமாக இருங்க. நீங்க ஒரு ஆட்டு இடையன் இருக்கான், அல்லது ஒரு கால்நடையை மேய்க்கக்கூடியவன் இருக்கான், வேலியின் ஓரத்தில் அவனுடைய கால்நடைகளை மேய விடுகிறான். கொஞ்சம் இருக்குல்ல, கொஞ்சம் அந்த பக்கம் வேலையை தாண்டி போனாதானே அந்த பயிர்களை சாப்பிடும், கொஞ்சம் நம்ம இருக்குல்ல அப்படின்னு நீங்க அந்த சந்தேகத்திற்குரிய இடத்துல விடாதீங்க. அது பயிரை சாப்பிட்டுச்சா அல்லது புல்லை சாப்பிட்டுச்சா என்று உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் கவனமாக இருந்து அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் பாடம் நடத்துகிறார்கள். பாடம் நடத்திவிட்டு இறுதியாக சொல்கிறார்கள், உள்ளத்தை பற்றியான செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உள்ளத்தில் ஏற்படுகிற இந்த மாதிரியான சஞ்சலங்கள் இருக்கிறதே, இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் இருக்கிறதே, மார்க்கத்திற்கு எதிரான பல்வேறு விதமான காரியங்கள் இருக்கிறதே, உள்ளத்தில் இது மாதிரி வருகிறது என்றால் அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு தீர்வை சொல்றாங்க. வ இன்ன ஃபீ ஜஸதில் கல்ப், உங்களுடைய உள்ளத்தில் ஒரு முல்கா, ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு இருக்கிறதே, இதா சலுஹத், அந்த சதை துண்டு சரியாக இருக்கும் என்றால் சலுஹல் ஜஸது குல்லுஹு, உங்களுடைய உடல் முழுக்க சீராகிவிடும். அந்த சதை துண்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய உடல் முழுக்க சீராயிரும். வைதா ஃபசதத், அது கெட்டு விட்டதென்றால், அது சீர்கெட்டு விட்டதென்றால் ஃபசதல் ஜஸது குல்லுஹு, உங்களுடைய உடல் முழுக்க நாசமா போயிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு சொல்கிறார்கள். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்றாங்க. புகாரியில் நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். தொடர்ச்சியாக சந்தேகம் மாறி வருகிறது என்றால் அதிலிருந்து விலகிக்கோங்க அப்படிங்கிற அந்த கருத்துப்பட சொல்லி, சந்தேகம் உள்ளத்துல தானே வரும், அந்த உள்ளத்துல தானே கெட்ட கெட்ட எண்ணங்கள் வருகிறது, அந்த உள்ளத்தை செழிப்படுத்துங்க. அந்த உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் வருகிற பொழுது அதில் சுதாரிப்படையுங்கள், விழிப்படைந்து கொள்ளுங்கள். அந்த உள்ளத்திலேயே நீங்க அந்த கெட்ட எண்ணத்திலேயே நீங்கள் சுற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால், அந்த கெட்ட எண்ணங்களை இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்தக்கூடிய வழியில் நீங்கள் போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு நாசத்தை தான் ஏற்படுத்தும். அதை சரிப்படுத்திக்கோங்க. அது சரியாயிருச்சுன்னா உடல் முழுக்க சரியாயிரும், அது கெட்டு போயிடுச்சுன்னா உடல் முழுக்க நாசமா போயிடும். அதுதான் உள்ளத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் பல நேரங்களில் சொல்லும் பொழுது உள்ளத்தில் ஏற்படுகிற இந்த மாதிரியான சந்தேகங்கள், வெவ்வேறு விதமான காரியங்கள்லாம் இருக்குல்ல, அது பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈயாக்கும் முதல், உங்களுக்கு ஏற்படுகிற அந்த சந்தேகங்களை விட்டு நான் எச்சரிக்கை செய்கிறேன். என்ன இன்னல் லன் அக்துபுல் ஹதீஸ், உள்ளத்தில் ஏற்படுகிற இந்த மாதிரி சந்தேகம் ஏற்படுது, இதுதான் இருக்கிறதுலே பொய். இது ஷைத்தான் ஏற்படுத்துறான். ஷைத்தான் நம்மளை பிரிக்க வேண்டும், நமக்கு மத்தியில் சந்தேகங்களை ஏற்படுத்தி பல்வேறு விதமான ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி நம்மை அவனுடைய அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி பிரிக்க வேண்டும் என்பதற்காக ஆசைப்படுகிறான். அதனால அது இருக்கிறதுல பொய்யான செய்தி. சந்தேகத்தை நம்பாதீங்க. ஒரு சந்தேகம் வருதா, அந்த சந்தேகம் தெளிவாகும் வரை நீங்க அந்த சந்தேகத்தை நம்பி எந்த விதமான காரியத்தை செஞ்சிடாதீங்க, சந்தேகத்திலிருந்து விலகி போயிருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பசி பட்டினி தான், பஞ்சம் தான். ரசூலுல்லாஹ் ஆட்சி தலைவராக தான் இருந்தார்கள். ஆனால் உலகத்தினுடைய மோகங்களை அனுபவித்துக் கொள்ள வேண்டும், உலகத்தினுடைய சுகபோகங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆசை ரசூலுல்லாஹ் ஒருபோதும் கிடையாது. முழுக்க முழுக்க மறுமைக்காக வாழ்ந்தாங்க, மறுமையினுடைய அந்த வீட்டுக்காக வாழ்ந்தார்கள், மறுமையினுடைய அந்த உணவுக்காக, மறுமையினுடைய அந்த சிறந்த தங்குமிடத்திற்காக நபிகளார் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நேரத்தில் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. கடுமையான பசி, இந்த பசி தாங்க முடியாமல் வந்துட்டு இருக்கிறாங்க. வரும்பொழுது கீழே ஒரு பேரிச்சம்பழத்தை பார்க்குறாங்க, ரோட்ல கிடக்குது. இன்னைக்கு நம்ம ரோட்டில் ஒரு பேரிச்சம்பழம் கிடந்தா எடுத்து சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுவோமா? இப்போ நோம்பு திறந்துட்டு வரோம், கீழே படிக்கட்டில் ஒரு பேரிச்சம்பழம் கிடக்குது, அல்லது ஒரு கீழே மக்கள் எல்லாம் நடமாடக்கூடிய ஒரு இடத்துல பேரிச்சம்பழம் கிடக்குது. கொஞ்சம் அந்த பேரிச்சம்பழம் மண் பட்டு இருக்குது, நம்ம எடுத்து பார்ப்போமா, சாப்பிடணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஓரமாக தள்ளி விட்டு அல்லது குப்பையில் போட்டு போயிடுவோம். இன்றைக்கு நிலைமை அப்படிதான். ஏன்னா இதை விட்டு இன்னும் நல்ல பேரிச்சம்பழம், நம்ம சுத்தமான பேரிச்சம்பழம் கிடைக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் அதை எடுத்து சாப்பிடுவதற்காக முனைகிறார்கள். பசியின் காரணமாக அதை சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். லவ்லான் தக்கூன் சதக்கத்தன், அது மட்டும் சதக்கவாக இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அக்கல் துஹா, அந்த பேரிச்சம்பழத்தை நான் சாப்பிட்டுருப்பேன். கண்டிப்பாக அந்த பேரிச்சம்பழத்தை நான் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க. உள்ளத்தில் ஒரு சந்தேகம் ஏற்படுது. என்ன சந்தேகம்?
அது சதக்காவா இருக்குமோ, நமக்கு தடுக்கப்பட்ட பொருளா இருக்குமோ? ரசூலுல்லாஹ்க்கு சதக்கா சாப்பிடக்கூடாது, தடுக்கப்பட்ட காரியம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் சாப்பிடக்கூடாது. அதனால இது சதக்காவா இருந்தா அல்லாஹ் நம்மளை பிடிச்சிருவானே, அதனால சந்தேகத்தை விட்டு தூரமாகிறார்கள், சந்தேகமான காரியத்திலிருந்து ரசூலுல்லாஹ் விலகுகிறார்கள். அப்படிதான் நம்ம இருக்கணும். நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, இது மார்க்கத்தில் கூடுமா கூடாது அப்படிங்கிற நிலை வருகிறது, சந்தேகத்திற்குரிய நிலையாக இருக்கிறது என்றால் அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் நம்மளை வேறு மாதிரி கொண்டு போக பார்க்கிறான், இந்த விஷயத்தில் நாம ஈடுபட்டு விடக் கூடாது என்பதைத்தான் ஒரு முஸ்லீமாக மூமினாக நாம் முடிவெடுக்க வேண்டுமே தவிர அதில் போய் மாட்டிக்க கூடாது. கொஞ்சம் சந்தேகம் தானே, இல்லாமல் இருந்தா அப்படிங்கிற மாதிரி போய் விருந்தக்கூடாது. பசிக்குது, என்ன பசி கொடுமையா இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டுருவோம் அப்படின்னு நினைச்சாங்களா ரசூலுல்லாஹ்? கிடையாது. ரசூலுல்லாஹ் சாப்பிடலை, வேண்டாம், இது அல்லாஹ் நம்ம நாளை மறுமையில் பிடிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த நிலை நபிகளாரிடத்தில் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த உள்ளத்தில் இந்த ஷைத்தான் ஏற்படுத்துகிற ஒரு காரியம் தான் உள்ளத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ரகசியமாக பேசுறது. ரெண்டு பேரும் அந்த பக்கம் ரகசியமாக பேசிட்டு இருந்தாங்கன்னா ஒருவேளை நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ, நம்மளை பற்றி தான் பேசுவாங்களோ அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக வீட்டில் மாமியார் மருமக இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் மாமியாரும் இன்னும் பக்கத்து வீட்டுக்காரரும் ரெண்டு பேரும் குசு குசுன்னு ஏதாவது பேசுகிறாங்க, இங்கே புகையும், ஆஹா நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ மருமகளுக்கு. அதே மருமகளும் அவங்க ஃப்ரெண்டும் ஃபோனில் பேசுகிறாங்க, ஏதோ ரகசியமாக மாமியார் இருக்கிறாங்க, இவ்வளோ நேரம் சவுண்டாக பேசி கொஞ்சம் ரகசியமாக ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையை பேசுகிறாங்கன்னா நம்மளை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பாளோ, நம்மளை பற்றி தான் பேசியிருப்பா அப்படின்னு சிந்தனை வரும். இதெல்லாம் ஷைத்தான் ஏற்படுத்துகிற சிந்தனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன தக்கவ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஷைத்தான் இருக்கிறானே, இன்னமன் நஜ்வா, இந்த ரகசியம் என்பது மின ஷைத்தான், ஷைத்தான் இடத்திலிருந்து வரக்கூடியது, ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடியது இந்த ரகசியம். அதே மாதிரி மூன்று விஷயங்களுக்காகத்தான் ரகசியம் பேசணும் அப்படின்னு அல்லாஹ் இன்னும் சில வசனங்களை சொல்றான். அது என்ன விஷயம்? இறையச்சத்திற்காக, நன்மை செய்வதற்காக, இரண்டு மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும், இது மாதிரியான விஷயங்களுக்கு ரகசியம் பேசலாம் அப்படின்ற சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் பெரும்பாலும் ரகசியத்தை தவிர்த்துக்கணும். ஏன்? ஷைத்தான் இதன் மூலமாக என்ன ஆசைப்படுறான் தெரியுமா? லியஹ்ஸனுல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோருடைய உள்ளங்களில் ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு விதமான ஒரு என்ன நம்மளை பத்தி பேசியிருப்பாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு விதமான அந்த இது இருக்கு பாருங்க, அந்த நிலையை ஏற்படுத்தி அவர்களை வழிகெடுக்க வேண்டும். அதே சிந்தனையில் ஆழ்த்தி எந்த விதமான நன்மையை செய்யக்கூடாது, எந்த நேரமாக நம்மளை பற்றி தான் பேசுகிறோம், என்ன பண்ணான்னு தெரியல, அது இப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிற எல்லா நற்காரியங்களிலிருந்தும் நம்மை அப்புறப்படுத்துவதற்காக ஷைத்தான் விரும்பக்கூடிய ஒரு செயல் தான் இந்த ரகசியம். இந்த ரகசியத்தை ஒருபோதும் நாம வைத்துக் கொள்ளக்கூடாது. இதுவும் குறிப்பாக கணவன் மனைவி இது போன்ற இந்த மாதிரியான உறவுகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த ரகசியம், இந்த மாதிரி சந்தேகம், இது போன்ற இந்த நிலைகள் ஒருபோதும் நம்முடைய உள்ளத்தில் வந்துடக்கூடாது. ஷைத்தான் இதை நம்ம மூலமாக வழிகெடுத்து, ஷைத்தான் இருக்கிற ஷைத்தான்லேயே ரொம்ப சிறந்த ஷைத்தான் யாரு? கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துற, அதான் ஷைத்தான். எனக்கு நீதான் நெருக்கமானவன் அப்படின்னு சொல்லி அவளை பக்கத்தில் அடுகளை அமர வைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதனால இது மாதிரியான இடங்களுக்கு நம்ம வழிவகையை கொடுத்து விடக் கூடாது என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி உள்ளத்துல உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் வருகிறதா, உள்ளத்தில் சஞ்சலங்கள் ஏற்படுகிறதா, அப்படி வரும் பொழுது அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்ட செய்தின்னு நினைக்கிறேன். இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, சஹாபாக்கள்லாம் இதே மாதிரி வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய உள்ளங்களில் சில விதமான விஷயங்கள் வருகிறது, அது வெளியே சொல்ல முடியல, கடுமையான ரொம்ப ஒரு மோசமான விஷயங்களாக வருது அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து முறையிடுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய நபிகளார் அப்படி வருகிறதா வந்தால் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லித் தராங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று 3 முறை சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த கைதஹு இலல் வஸ்வாஸ், இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து, இவனுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மை திசை திருப்பி விட்டானே, நம்மளை நேரிய பாதையில் செலுத்தி விட்டானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்ப இந்த மாதிரி வருதா, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கணும், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிக்கணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அந்த விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தான் வந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த மாதிரி நம்ம ஷைத்தான் இடத்துல வந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இறைவன் இன்னும் தெளிவாக நம்முடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயம் 201வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், இன்னல்லதீன இத்தகவு, இந்த அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, இறையச்சவாதிகள் இருக்கிறார்களே, இவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒருபோதும் ஷைத்தானுடைய இந்த ஊசலாட்டத்தில் விழுந்து விட மாட்டார்கள். எப்படி விட மாட்டார்கள்? இதா மஸ்ஸஹும் தாயிஃபத்தும் மின ஷைத்தான், ஷைத்தான்களிலிருந்து ஒரு கூட்டம் அவரிடத்துல வந்து ஏதேனும் சில விஷயங்களை போட்டால், அவங்களை தீண்டுவதற்காக, அவர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி வந்தால், ததக்கரு,
உடனடியாக அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள், விழித்துக் கொள்வார்கள். ஃபைதாஹும் முப்சிரூன், அவர்கள் விழிப்படைந்து அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதனால இந்த மாதிரி உள்ளங்களில் ஏற்படக்கூடிய எந்த விதமான சஞ்சலங்களாக இருந்தாலும் சரி, இது ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய சஞ்சலங்கள், ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி போடுகிற ஊசலாட்டங்கள். அப்படி வருகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடியவர்களாக, அதிலிருந்து விலகக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். இந்த கெட்ட எண்ணங்கள் வந்தாலே இது ஷைத்தான் இருந்து வர்றதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் புரிஞ்சு அதிலிருந்து விலகிக்கணும். இன்னும் அந்த கெட்ட எண்ணங்களை பெருசாக்கி விகாரமாக்கி இன்னும் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த கெட்ட எண்ணங்களை பெரிதுபடுத்தினோம் என்றால் கடைசியில் நாசமாக போயிடுவோம். உடனடியாக விழிப்படைந்து அதிலிருந்து சுதாரித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.